பனிக்காலம் வந்தாலே போதும், உறவினர்கள் மாதிரி ஃபீவர் கோல்டு காஃப்லாம் ரொம்ப நம்மளை போட்டு வாட்டி எடுத்துருவாங்க. அந்த சளி இருமல் வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து 1 நாள் 2 நாள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சளி இருமல் அதிகமாக என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் வரும். ஸோ இந்த மூச்சு திணறலாம் வர வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் எடுத்தாகணும். எடுக்காமல் விட்டிங்கன்னா இது நிறைய பின் விளைவுகள் வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம லங்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி எல்லாமே போய் கட்டிக்கும். இதனால் என்ன ஆகும்னா நம்ம மூச்சு குழாய்க்குள்ளே எல்லாமே அடைச்சிக்கிறனால நம்மளால் சரியாக மூச்சு விட முடியாது, ஒழுங்காக சுவாசிக்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப சீரியஸாக மூச்சோட கஷ்டமாக இருக்குன்றது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அப்போ தான் தேடி வருவீங்க. சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள்லாம் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்குன்னா அதை உடனே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தீர்வை எடுத்துக்கிறது பெட்டர்.